friends, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். அப்பா அம்மா நானு ஒய்ஃப் அப்பா மாமா தமிழ் குட்டி எல்லாரும் சேர்ந்து போறோம். ஆயா வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா அவங்க கூப்பிட்டு போயிருப்போம். இருந்து போயிட்டு அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப போறோம். போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் முட்டை குழம்பு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்படியும் நாளைக்கு ஃபுல்லாகவே வெளியில் தான் சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு பண்ணி வச்சு சப்பாத்தி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தமிழ்குட்டி வந்து அம்மா வீட்டில் இருக்கிறான். அப்படியே அவனை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ரூமும் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி புக் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஒகேனக்கல் போன வீடியோவே இன்னும் போடாமல் இருக்கிறோம். அதுக்குள்ளே இப்போ பாண்டிச்சேரி ட்ரிப்பு. சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து வீடும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 7 வருஷமாக வீடு வந்து நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த வீடுமே வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இப்போ அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்துடலாம், மைண்டை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். போய் தம்குட்டி வந்துட்டார். வணக்கம். என்ன பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம்? பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுருந்தேன். சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட போகிறேன். ஏய் எனக்கு டாடி எனக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் சொன்னார். பா எனக்குப்பா சொல்லிக்க ஒன்றும் சொல்ல மாட்டேன். ரெண்டா சொல்லிட்டானா அப்பா? ப்ரோ ப்ரோ கோதம் ப்ரோ சொல்லிக்கலாம் 2 வாங்கிட்டா ப்ரோ. ஓகே ப்ரோ. பின்னாடி போய் National Highway 32. கூகுள் அக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம டிராவல் ஸ்டார்ட் ஆகுது. 179B National Highway 32. Then turn right onto National Highway 179B. அது நாங்கள் கேட்டோம் வந்துச்சு. எல்லாரும் வந்து டிராவல் பண்ணுறாங்கன்னா மைல்டாக சாப்பிட்டு கிளம்புவாங்க, இல்லைன்னா சாப்பிடாமலே கிளம்புவாங்க ஒரு சில பேர்லாம். நாங்கள் மட்டும் பாருங்க சாண்ட்விட்சு, பக்கோடா, டீ, தண்ணி எல்லாமே எடுத்துன்னு போவோம். ஹெவியாக சாப்பிட்டு ட்ராவல் பண்ணுவோம். சாண்ட்விச் வந்து கடையில் சொல்லியிருந்தோம், எடுத்துகிட்டு வர லேட் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்புனா லேட் ஆக போகுதுன்னு பிளேட்டோட நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம கடை தான்றதுனால பிளேட்டை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. Turn right onto National Highway 179B National Highway 32. வேண்டியதான். அப்பா ரொம்ப வயசான மாதிரி தெரிறாரு. நாங்கள் 2 பேர் பக்கத்தில் நின்று அப்படி தெரியாது. நீங்க 2 பேர் பக்கத்தில் நின்று அப்படி தெரிறாரோ? எல்லாரும் சின்ன பையன் தமிழ் ஸ்கூல்ல சொல்றாங்களா எல்லாரும்? ஆனால் உங்க தாத்தா சின்ன பையன் மாதிரி இருக்காரு. தாத்தா கிடையாது. சாப்பிட போறோம் சொல்லு ஓவி. சாப்பிட போகிறோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். மோஸ்ட்டாக எங்கேயாச்சும் வெளில போனோன்னா டக்குன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சா தாபாவில் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அங்கே வந்து ரொட்டி நான் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், கிரேவிஸ் நல்லாயிருக்கும், பஞ்சாபி ஸ்டைல் டிஷ்ஷஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் மலாய் பன்னீர், அதுக்கப்புறம் பாலக் பன்னீர், இந்த எல்லா ஐட்டமுமே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே தாபா போயிட்டு சாப்பிட்றது ரொம்பவே விரும்புவோம். அப்பா வந்து எப்போவுமே சப்பாத்தி தான் வந்து சாப்பிடுவார். அவருக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த டைம் நாங்கள் போனப்போ பரோட்டா தீர்ந்து போச்சு. அதனால் அப்பாவுக்கு ரொட்டி வாங்கிட்டு அப்படியே எங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால அப்பாவோட ரொட்டியிலேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆளுக்கு ஒரு ரொட்டின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் எடுத்துகிட்டு போன முட்டை தொக்கு சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா முட்டையை வந்து தொக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். முட்டையை அவிச்சிட்டு அதில் வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி உள்ள கீரி போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. சுட சுட அந்த பட்டர் நானுக்கும் அந்த முட்டை தொக்குக்கும் செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டன் கிரேவி ப்ளஸ் செட்டிநாடு சிக்கன் கிரேவி அப்புறம் ஒரு லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஆயுத பூஜைலாம் கும்பிட்டுட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஒன்று, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் எடுத்து போட்டு போனேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சா, அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக பேசின்னு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சொல்ல போகிறீங்களா? இனிமே தான்
பாண்டிச்சேரிக்கு எதுக்கு ரூம் புக் பண்ணீங்கன்னு கேள்வி இருக்கலாம். ஆனால் நாங்கள் காலையில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, போகும்போது போய்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் சன்ரைஸ் பார்க்கணுன்னு சொல்லி கிளம்பி வந்தோம். நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரி கிளம்புறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஓகே, நாங்கள் இப்போ பாண்டிச்சேரி கிட்ட வந்துட்டோம். ஆனால் பாண்டிச்சேரி நம்ம இன்னும் சொல்லுங்கள். தம்முக்குட்டி வந்து அப்பாவுக்கு ஏசி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அம்மாவும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்பாவும் படுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். இப்போ நாங்கள் வந்து பஞ்சவாடிக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம். 2 ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். அம்மா அப்பாவுக்கு ஒன்று, எங்களுக்கு ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஒரு ரூமோட ரேட் வந்து 2000 சொல்லியிருக்காங்க. 2 ரூமுக்கு 4000, ரூமுக்கே 4000 போயிடுச்சு. வரும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு 1000 ரூபா போயிடுச்சு. காருக்கு பெட்ரோல் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 2000 ரூபாய்க்கு போட்டிருக்குறாங்க. இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸு. அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க.